2026 திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும். அப்பதான் அது நமக்கு வசதி. அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, பிஜேபி தலைவர் அண்ணாமலை. அவரும் இருக்கணும் தொடர்ந்து. 2 பேர் இருந்தா போதும். நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது, அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க. பாஜக அரசு அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநரும் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணுமா, 2 பேர் இருக்கணுமா. பாருங்களேன் அநியாயத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம். இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள் 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை இருப்பான். அதுவரை நிச்சயமா இருப்பான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது. அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு காலைல சொல்றாரு, என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. நான் எதுக்குங்க பொய் சொல்றேன்? ஏங்க திருச்சிராப்பள்ளியில் உங்க சொந்த ஊரில், உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில் ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து 2 வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருட காலமாக பச்சைமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் 2 வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு. இடிச்சாச்சுங்க, 2 வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு. மரத்துக்கு கீழ் என்னுடைய முகநூலில் அந்த வீடியோவை போட்டிருந்தங்க. ஐயா குழந்தை பார்க்கணும் நீங்க அந்த வெயில் எப்படி நிற்கிறாங்க. அதுக்கு நாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்குறோன்னு சொல்றோம், நவோதயா வித்யாலயாவை கொடுக்குறோன்னு சொல்றோம், கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்குறோங்கிறோம். நவோதயா வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேரை மாத்துக்கிறீங்களா, அதுக்கும் தயாரா இருக்கிறோம். அதை வாங்குவதற்கு துப்பில்லை. ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பார். ஒருத்தர் வந்து கேட்பார், அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்கினீங்கல்ல. அந்த பையன் நல்ல பையன், நான் எதுவும் பண்ணலிங்க, சும்மா தாங்க நின்று யாருக்கோ விருது வாங்கினாங்க, என்னை விட்டுருங்க. ஸோ உங்கள் பையனுக்கு ஒரு நியாயம், திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய் அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நியாயம். இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சணம்? நீங்கள்லாம் வந்து பேசுகிறீங்க, கேட்டால் நாங்கள் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறேன்னு பட்டம் வேற கொடுக்குறேன். அன்பு தொண்டர்களே, அன்பு சொந்தங்களே, தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. ஏன்னா இப்போ மாற்றலைன்னா தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது. அந்த நேரத்தை நோக்கி வந்து விட்டோம். எல்லாம் தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிறது. கல்வியிலிருந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம். ஆனால் முதலமைச்சர் என்ன 23ஆம் புலிகேசியை போட 2 பேர்த்த கூட வச்சிருக்கிறார். மன்னா மாதம் மும்மாறி மழை பொழிகிறது, அப்படியே வாங்க மக்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க. இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாமல் சொல்றாரு, இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு, வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறவங்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா, வெளியே வரதானே போறீங்க. இப்பெல்லாம் பேசுறாங்க. அன்பு சொந்தங்களே, நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோங்க. அதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள்.